அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது மகரம் ராசி நண்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது ராகு பகவான் உங்களது 2ஆம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். ராகு 2வது வீட்டில் வைக்கப்படும் போது அது பெரும்பாலும் பொருள், செல்வம் மற்றும் உடைமைகளுக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது. இது பணம் மற்றும் சொத்துக்களை குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும். சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம். இருப்பினும் விளக்கமானது திடீர் நிதி ஆதாயங்கள் அல்லது இழப்புகள், ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப மதிப்புகள் அல்லது பேச்சு முறைகள் போன்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளுடன் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக இடங்களை பொறுத்தது. 2வது வீட்டில் ராகுவின் நேர்மறையான அம்சங்கள்: நிதி வெற்றி, செல்வம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான வலுவான உந்துதல், ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக மாற்றும். வணிக புத்திசாலித்தனம், சிறந்த வணிக உணர்வு மற்றும் நிதிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன். சக்தி வாய்ந்த பேச்சு, ஒரு கட்டாயமான மற்றும் வற்புறுத்தும் தொடர்பு வழி தலைமை பாத்திரங்களுக்கு வழிவகுக்கும். உலகளாவிய வெளிப்பாடு, வெளிநாடுகளில் பயணம் செய்ய அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை குறிக்கலாம். 2ஆம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை அம்சங்கள்: பொருள் சார்ந்த போக்குகள், ஆடம்பர பொருட்களை பெறுவதில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் செல்வத்தின் மீது ஈடுபாடு. நிதி உறுதியற்ற தன்மை, திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அபாயகரமான முயற்சிகள் காரணமாக இழப்புகள் சாத்தியமாகும். குடும்ப பிரச்சினைகள், குடும்ப நிதி அல்லது பரம்பரை தொடர்பான கருத்து வேறுபாடுகள். பேச்சு பிரச்சினைகள், மிகைப்படுத்தி அல்லது மனக்கிளர்ச்சியுடன் பேசும் போக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும். வழக்கத்திற்கு மாறான முறைகள், செல்வத்தை பெற நெறிமுறையற்ற வழிமுறைகளை நாடலாம். தற்பொழுது கேது பகவான் உங்களது 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 8வது வீட்டில் உள்ள கேது உங்களை மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிப்பார், உங்களை தைரியமாக ஆக்குகிறார் மற்றும் வேலையில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்கிறார். 8வது வீட்டில் ஒரு நேர்மறையான கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம். 8ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் நிகழ்வுகளை முன்னறிவிக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் உட்பட மக்களுக்கு உதவ இந்த அசாதாரண சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம். அமானுஷ்ய அறிவியலின் மீதான உங்கள் ஆழ்ந்த விருப்பம் இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வதில் உங்கள் ஆர்வத்தை வளர்க்கலாம் மற்றும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாகச் செயல்படலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் ஆழமான அறிவை பெறலாம் மற்றும் மற்றவர்களின் நலனுக்காக அதை பயன்படுத்தலாம். 8வது வீடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடவடிக்கைகள் அல்லது நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திடீர் நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடு விபத்துக்கள் மற்றும் விபத்துக்களுடன் தொடர்புடையது. உங்கள் பாலியல் நோக்கங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. இரகசிய ஆசைகள், தொடர்புடைய தொழில் உட்பட வாழ்க்கையில் இரகசியமான விஷயங்களில் உங்கள் நாட்டம் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது. அமானுஷ்ய அறிவியலுடன் தொடர்பு கொள்வதற்கான உங்கள் விருப்பங்களும் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன. இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை தைரியமானவர் ஆக்குவார் மற்றும் பணியில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்வார். இது உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் நல்ல நிலையில் இருக்கக்கூடும். தொழில் முறையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் இருப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளை தரலாம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களை உயர்வாக அழைத்துச் செல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு ஒரு நிலையான நிதி நிலையை கொண்டு வரலாம். இந்த நிலை உங்களை விபத்துக்குள்ளாக்குகிறது, எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாகச விளையாட்டுகளில் பங்கேற்பது மற்றும் வாகனம் ஓட்டுவது குறைக்கப்பட வேண்டும், தேவைப்பட்டால் மட்டுமே. காயங்களை ஏற்படுத்தக்கூடிய திடீர் சம்பவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். 8ஆம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார், அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம். மக்கள் பெருமைப்படும் ஒரு நல்ல குணத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களின் கடின உழைப்பு திறன்கள் உங்கள் தொழிலில் நல்ல பெயரை பெற்றுத்தரும். உதவி தேவைப்படும் சூழ்நிலைகளில் உங்கள் தன்னலமற்ற உதவியையும் அன்பான ஆதரவையும் வழங்கும் நபர்களின் பாராட்டுக்களை நீங்கள் பெறலாம். 3ஆம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான இடமாக கருதப்படுகிறது. இது ஒழுக்கம், மீள்தன்மை மற்றும் கடின உழைப்பாளி தன்மையை வழங்குகிறது. இது தொடர்ச்சியான சுய முயற்சியின் மூலம் பிற்கால வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. இருப்பினும்
இது ஆரம்பத்தில் தொடர்பு மற்றும் உடன்பிறப்புகளுடனா உறவுகளில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும். ஆளுமை மற்றும் தொடர்பு பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தீவிரமான, பொறுப்பான மற்றும் நடைமுறை சார்ந்த நபர்கள். அவர்கள் பேசுவதற்கு முன்பு கவனமாக சிந்திக்கிறார்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், சும்மா பேசுவதை விட அர்த்தமுள்ள உரையாடல்களை விரும்புகிறார்கள். மேலும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது உள்முக சிந்தனை கொண்டவர்கள் என்று தோன்றலாம். பகுப்பாய்வு சிந்தனை, ஆவணப்படுத்துதல், எழுதுதல் அல்லது ஆராய்ச்சி தேவைப்படும் தொழில்களுக்கு இந்த இடம் சிறந்தது. தைரியம் மற்றும் முயற்சி இந்த உபச்சாய வீட்டில் சனி காலப்போக்கில் மேம்படும் ஒரு வீடு மெதுவாக ஆனால் சீராக வளரும் மகத்தான உறுதியையும் தைரியத்தையும் வளர்க்கிறது. தனிநபர்கள் கவனமாக திட்டமிடுபவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் கடினமான தடைகளை தாங்க முடியும். முழுமையான விடாமுயற்சி மற்றும் வலுவான பணி நெறிமுறை மூலம் வெற்றியை அடைய முடியும். உறவுகள் இளைய உடன்பிறப்புகளுடன் தொலைதூர, முறையான அல்லது சிக்கலான உறவு இருக்கலாம், அல்லது பூர்வீகம் அவர்களுக்கு பெற்றோர் அல்லது பராமரிப்பாளரின் பாத்திரத்தை ஏற்கலாம். காதல், திருமணம் பூர்வீகவாசிகள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் நிலைத்தன்மையை நாடுகிறார்கள் மற்றும் விசுவாசமான கூட்டாளிகளாக இருக்கிறார்கள். வாழ்க்கை துணை ஒரு முதிர்ந்த நபராக இருக்கலாம், மேலும் வயது மற்றும் பரஸ்பர முயற்சியுடன் உறவு பெரும்பாலும் இணக்கமாக மாறும். தொழில், கல்வி, வாழ்க்கையில் வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெரும்பாலும் ஆரம்ப தாமதங்கள் அல்லது போராட்டங்களுக்குப் பிறகு, பொதுவாக 32 வயது அல்லது குறிப்பிடத்தக்க கடின உழைப்புக்கு பிறகு வரும். நிர்வாகம், சட்டம், பொறியியல், எழுத்து, வெளியீடு அல்லது அரசு வேலைகளில் தொழில்கள் மிகவும் பொருத்தமானவை. முறையான கல்வியில் இடைவேளைகள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம், ஆனால் ஆராய்ச்சி மற்றும் ஆழ்ந்த கற்றல் மீதான வலுவான நாட்டம் நீடிக்கிறது. ஆரோக்கியம், தனிநபர்கள் தங்கள் நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும், மேலும் அவர்கள் அதிக பதட்டத்தை உள்வாங்கினால் தலைவலி போன்ற பதற்றம் தொடர்பான பிரச்சினைகளை அனுபவிக்கலாம். பயணம், குறுகிய பயணங்கள் வேலை தொடர்பானதாகவோ அல்லது அவர்களின் தொழிலின் நிலையான அம்சமாகவோ இருக்கலாம், ஆனால் மன அழுத்தம் அல்லது தாமதத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் குரு இருப்பது நேர்மறை மற்றும் சவாலான முடிவுகளின் சிக்கலான கலவையை வழங்குகிறது. பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சேவை, சட்டம் அல்லது சுகாதாரத்துறைகளில் வெற்றியை காண்கிறார்கள், ஆனால் அதிகப்படியான ஈடுபாடு தொடர்பான உடல்நல பிரச்சினைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும், ஏனெனில் வியாழன்தான் ஆக்கிரமித்துள்ள வீட்டின் விஷயங்களை விரிவுபடுத்த முனைகிறார். சேவை நோக்குநிலை, தனிநபர் சேவை, சமூக பணி அல்லது மனிதாபிமான முயற்சிகளில் வலுவான நாட்டம் கொண்டவர், மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் திருப்தி அடைகிறார். சிறந்த தொழில்கள் இந்த வேலைவாய்ப்பு சட்டம், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், மருத்துவர்கள், குணப்படுத்துபவர்கள், கற்பித்தல், ஆலோசனை, நிதி அல்லது அரசு பொது சேவை போன்ற தொழில்களுக்கு மிகவும் சாதகமானது. பணியிட இயக்கவியல், பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தங்கள் நாணம் மற்றும் நெறிமுறை அணுகுமுறை காரணமாக தங்கள் பணியிடத்தில் குருக்கள் அல்லது வழிகாட்டிகளாக மதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ராஜதந்திரம் மற்றும் நியாயத்துடன் மோதல்களை கையாள்வதில் சிறந்து விளங்குகிறார்கள். முயற்சி மூலம் வெற்றி, வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வருகின்றன, ஆனால் அவர்களுக்கு அர்ப்பணிப்பு, முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவை. பொது சுகாதாரம், நன்கு நிலைநிறுத்தப்பட்ட வியாழன் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நோய்களுக்கு எதிரான மீள்தன்மையையும் வழங்க முடியும். சாத்தியமான சிக்கல்கள், குருவின் பரந்த தன்மை, உடல் பருமன், நீரிழிவு நோய் அல்லது கல்லீரல், வயிற்று பிரச்சினைகள் போன்ற அதிகப்படியான உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஒழுக்கமான உணவு மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை பராமரிப்பது மிக முக்கியம். ஒழுக்கமான அணுகுமுறை, பூர்வீகவாசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க ஆயுர்வேதம் அல்லது ஆன்மீக நடைமுறைகள் போன்ற மாற்று அல்லது முழுமையான சிகிச்சை முறைகளுக்கு ஈர்க்கப்படலாம். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12ஆம் வீட்டில் சூரியன் தீவிர ஆன்மீகம். அவர்கள் தொடர்ந்து தங்கள் ஆளுமையில் வேலை செய்வதாகவும் தங்களை மாற்றிக்கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தங்கள் கடந்தகால வாழ்க்கையிலிருந்து பெற்ற தங்கள் குணாதிசயங்களை மறுவடிவமைக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடமும் கடந்தகால வாழ்க்கையில் அவர்கள் செய்த தீய கர்மாவின் விளைவுகளை எதிர்கொள்ளும் துரதிருஷ்டவசமானவர்களிடமும் அவர்கள் மிகவும் அன்பாக இருப்பதும் தெரிகிறது. ஜாதகத்தில் 12ஆம் வீட்டில் சூரியன் தனிமைப்படுத்தலாம். அந்த நபர் ஒழுக்கமானவராக இருப்பார் மற்றும் அவர்களின் தொழில் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான அனைத்து விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் மிக கடுமையாக கடைப்பிடிப்பார் என்று கூறலாம். இவை சமூகமத விதிகளாக இருக்கலாம் அல்லது தனிநபரால் கற்பிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சில தனிப்பட்ட நடைமுறைகளாக இருக்கலாம். தொழில்முறை முன்னணியை பொறுத்தவரை
அவர்கள் சிறந்த செயல்திறன் கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் சிந்தனை செயல்முறை, இலக்குகள் மற்றும் இலக்குகளில் தெளிவை தேடுகிறார்கள். அவர்கள் தங்கள் யோசனைகளில் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறியவுடன் எந்தவொரு பணியையும் மிகவும் திறமையாக முடிக்க முடியும். நட்சத்திர நடிகர்களாக இருப்பதற்கான அனைத்து திறன்களும் தகுதிகளும் அவர்களிடம் உள்ளன. அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் அவர்களின் தொழில்முறை அணுகுமுறையில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் மனதில் தொலைந்து ஆன்மீகம், கல்வி, கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார், அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக. இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு எந்தவொரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது. 12வது வீடு தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் கனவுகள், கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும். இது அவர் அல்லது அவள் ஆற்றலை செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டைக் காட்டுகிறது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும். அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள். 12வது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் காட்டுகிறது. இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம். பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசீர்வதிக்கப்படலாம். அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும். 12ஆம் வீட்டில் இருந்து செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது அது திருமணத்தை பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களை தரும். இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம், ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார். தற்பொழுது சுக்கிர பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12வது வீட்டில் உள்ள சுக்கிரன் ஆழ்ந்த உணர்ச்சி உணர்திறன், மறைந்திருக்கும் திறமைகள், இரக்கம் மற்றும் தன்னலமற்ற அன்பிற்கான வலுவான ஆசை ஆகியவற்றை குறிக்கலாம். ஆனால் மற்ற அம்சங்களைப் பொறுத்து கடந்தகால உறவுகள், இரகசிய போக்குகள் அல்லது மறைக்கப்பட்ட ஆசைகளை விடுவிப்பதில் சவால்களை குறிக்கலாம். விளக்கப்படத்தில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் காதல் மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு சிக்கலான உறவு பெரும்பாலும் நுட்பமான அல்லது திரைக்கு பின்னால் உள்ள வழிகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. நேர்மறை விளக்கங்கள், ஆழ்ந்த உணர்ச்சி இணைப்பு, பச்சாதாபம் மற்றும் ஆழமான மட்டத்தில் மற்றவர்களை புரிந்துகொள்வதற்கான வலுவான திறன் பெரும்பாலும் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளுக்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது. கலை, நாட்டம், இசை, ஓவியம் அல்லது நடனம் போன்ற கலை நோக்கங்களில் படைப்பாற்றலுக்கான சாத்தியம் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட அல்லது மாயத்தரத்துடன். ஆன்மீக ஆழம், ஆன்மீகத்தின் மீதான இயல்பான நாட்டம் மற்றும் உறவுகளில் உயர்ந்த அர்த்தத்தை தேடுவது. கவர்ச்சி மற்றும் கவர்ச்சி, மற்றவர்களை ஈர்க்கும் நுட்பமான வசீகரத்துடன் கூடிய கவர்ச்சியான ஆளுமை. பெருந்தன்மை மற்றும் பரோபகாரம், மற்றவர்களுக்கு உதவ ஆசை மற்றும் அழகு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் காரணங்களில் பங்களிக்க வேண்டும். புதன் பகவான் உங்களது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 12ஆம் வீட்டில் உள்ள புதன் உயர்கல்வி மற்றும் தத்துவ மற்றும் மறைவான கற்றலை தருகிறார். 12ஆம் வீட்டில் புதன் செல்வதால் செல்வம் மற்றும் பயணங்கள் மற்றும் வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பு. தொழில்முறை முன்னணியில் நீங்கள் ஒரு முன்னணி பாத்திரத்திற்கு தொடங்கிய ஒரு சிறிய நிலையில் இருந்து உங்களை அழைத்துச் செல்லும் வளர்ச்சியை கொண்டு வருகிறது. 12ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு உயர்கல்வி, தத்துவக் கற்றல், ஆவிகளுடன் தொடர்பு மற்றும் மறைவான கற்றல் ஆகியவற்றை வழங்குகிறது. வேறொரு உலகத்திலிருந்து தகவல்களைப் பெறுவதற்கும் அதை நிஜ உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கும் வலுவான மனநலத்திறனை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். உங்கள் தர்க்கரீதியான மற்றும் பகுப்பாய்வு மனமானது கற்பனை உலகில் இருந்து வருகிறது. இது பலரால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் உங்கள் புத்திசாலித்தனம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. 12வது வீடு என்பது அனைத்து வகையான இழப்புகள், அன்பு, பணம், அறிவு போன்றவற்றின் வீடு. இது ஆன்மீகத்தின் உண்மையான வீடு. இது உங்களை மற்ற பகுதிகள் மற்றும் பரிமாணங்களுடன் இணைக்கிறது மற்றும் நமக்குத் தெரியாத விஷயங்களை குறிக்கிறது. அது வெளிநாட்டு வீடு. 12வது வீட்டில் உள்ள புதன் உங்களை மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதை குறைக்கும், மிகவும் கூச்ச சுபாவமுள்ளவராகவும் தகவல் தொடர்புகளில் இரகசியமாகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். 12ஆம் வீட்டில் புதன் உங்கள் பேச்சில் இழப்பை கொடுக்கும். ஒன்று உங்களுக்கு பேசுவதில் சிக்கல் இருக்கும் அல்லது நீங்கள் அதிகம் பேச மாட்டீர்கள். இந்த வேலை வாய்ப்பு உங்களை ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக மாற்றுவதற்கான சிறந்த இடங்களில் ஒன்றாகும்.
உங்களது கற்பனை நுண்ணறிவை வார்த்தைகளாக வைத்து அனைவருடனும் தொடர்பு கொள்ளலாம். புதன் என்பது பேச்சு. உங்கள் பேச்சு தனிமைப்படுத்தப்பட்டால் கைகள் மூலம் தொடர்பு கொள்வதற்கான சிறந்த வழி. உங்கள் உண்மையான செறிவு கற்பனை மற்றும் நிழலிடா மண்டலத்திலிருந்து வருகிறது. ஆவி வழிகாட்டியிலிருந்து செய்திகளைப் பெற நீங்கள் ஆண்டெனாவைப் போல ஆகிவிடுவீர்கள். அறியாதவற்றை அறிய உங்கள் உள்ளுணர்வு சக்தியை திறக்க முடியும் என்பதால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஜோதிடராக முடியும். நீங்கள் உங்கள் மனதை பயன்படுத்தும்போது அது தனிமைப்படுத்தப்பட வேண்டும், மேலும் மக்களால் சூழப்படக்கூடாது. 12ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வெளிநாட்டு செட்டில்மெனே மற்றும் வெளிநாட்டு நாணயம் மற்றும் வர்த்தகம் மூலம் வருமானம் தருகிறார்.